தீர்க்கதரிசிகளால் 300க்கு அதிகமான தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி சொல்லப்பட்டு மனித குலத்தின் பாவங்களை மீட்பதற்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர்தான் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஆதியிலே வானமும் பூமியும் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவனுடைய பக்கத்தில் தேவனுடைய குமாரனாக தேவனுடைய வார்த்தையாக இருந்தார் என்று இந்த பரிசுத்த வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் ஈசா என்பவர் பூமிக்கு வருவார் என்று எந்த தீர்க்க தரிசனங்களும் சொல்லப்பட்டதாக குரானில் சொல்லப்படவில்லை. அவர் ஒரு தீர்க்கதரிசி, தேவ கட்டளைகளை மனிதர்களுக்கு கொடுப்பவராக மட்டுமே குறிப்பிடப்படுகிறார். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, தெளிவாக ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 நபர்களும் இயேசுவும் ஈசாவும் ஒரே நபர் அல்ல. இதில் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்படக்கூடிய இயேசு கிறிஸ்து மட்டுமே மெய்யான தேவன், மெய்யான தேவனுடைய குமாரன் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். அப்படியானால் நீங்கள் கேட்கலாம், இருவரும் சில ஒற்றுமைகளை கொண்டிருக்கிறார்களே,